ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3வது நாள் சஹர் சாப்பாட்டுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு இந்த மினி விலாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் வாங்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 kg மட்டனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, எப்பவும் போல் கிரேவி பண்ணாமல் அம்மாக்கிட்ட ஒரு ரெசிபி கேட்டு கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு குக்கரில் தாளித்து விட்டுட்டேன் மட்டனை. பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு மட்டனை தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயத்தை உளித்து வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த மெத்தட் அம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ எப்போவும் கிரேவி மாதிரி சாப்பிடாம இது நல்ல டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெந்த மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சமாக தான் இருக்கும் மட்டனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது குவான்டிட்டி நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனா சூப்பராக மட்டன் குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவின்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு பாயில் பண்ணிவிட்டு நல்லா ரைஸும் ஒலையும் அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி சஹருக்கு ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இன்றைக்கி சஹரை சூப்பராக முடிச்சாச்சு.